வடகிழக்கு பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு நோய் தாக்கம் தான். மதி இறக்க குறைபாடு. என்ன பொறுத்தவரை நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, மருத்துவம், அறிவியல், ஆன்மீகம் இந்த மூணும் சேர்ந்து தான். ஆட்டிசம் எங்கே அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் சைடில் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. உயரமான கட்டடம் என்பது ஆக்சிஜன் குறைவாயிடுது. வாஸ்து ரீதியாக பார்க்கும்போது வடகிழக்குன்றது முகம் மூளை. இது பேசிக்கலி நாங்கள் எடுத்துப்போம். இதில் கரெக்டான சில விஷயம் எடுத்தீங்கன்னா, பொதுவாக கிழக்கு பாகத்திலிருந்து சூரிய வெளிச்சம் உள்ள வரலினாவே இந்த இஷ்யூஸ் வருது. ஆரோக்கிய கேடு. இன்ஃப்ராரெட் ரேஸ்னுவாங்க. கிழக்கு பக்கம் வர ரேஸ் சன்னு இன்ஃப்ராரெட் ரேஸ், வெஸ்ட் சைடில் வர்றது அல்ட்ரா வயலட் ரேஸ். இது ரெண்டுமே ஒரு வீட்டுக்கு வரணும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராது. இது ஒரு விஷயம் ஆட்டிசம் மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது. கிழக்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியில மெயின் டோர் தெற்கு மேற்குல வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மேற்கும் தெற்கும் இருக்கும்போது வடக்கு கிழக்குல ஜன்னலும் கதவும் திறந்து இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து தான் அந்த காஸ்மிக் எனர்ஜின்றதே வர்றது. ஸோ அப்பதான் ஆரோக்கிய குறைபாடு, ஹெல்த் வெல்த் அங்கதான் இருக்கும். குழந்தைய பேரே இல்லாத காரணம் என்னன்னா, அதான் சொல்லணும் பாருங்க, சுக்கிரன் பாகம் வெட்டுப்பட்டு இருந்தோ, கிணறு இருந்தோ, அக்னி பாகத்துல ஒரு விஷயம் விரல்ல புண்ணு வந்துருச்சுன்னா அதை உடனே அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். முடிஞ்ச அறுவை சிகிச்சை பண்ணணும். அதே தான் பில்டிங்கில் தவறான இடத்த டெம்பரவரி சொல்யூஷன் தான் சில பரிகாரம் நானே சொல்லுவேன். முதல்ல நடராஜரை வழிபாடு பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு போயிட்டு அந்த கனக சபையை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே எனக்கு ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறக்கணுன்றது வேண்டினோம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக உலகெங்கிலும் வாஸ்துவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்ற பிரபல வாஸ்து வல்லுனர், பில்டர், வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். சார், வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது நீங்க வெறும் வாஸ்துவை ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மட்டும் பேசுறதில்ல, அதற்குள்ள இருக்கிற அறிவியல் பூர்வமான பல விஷயங்களை நீங்க எங்களோடும் பகிர்ந்துட்டு இருக்கீங்கும் பொழுது தமிழர்களினுடைய பண்பாடு, அறிவியல், ஆன்மீகம் ரெண்டுமே இரண்டரை கலந்தது அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு நேர்காணலின் வாயிலாகவும் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு நிறைய நேயர்கள் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவ்வளவு அழகா சொல்றீங்க, தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல்ல நேயர்கள் சார்பா உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சார். நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொதுவாக வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் போது வாஸ்து நிபுணர்கள் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பா வடகிழக்கு பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை ஒரு வாஸ்து நிபுணரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயம் சரியா சார்? இன்னைக்கு பணம், பொருள் எல்லாம் இருந்த கூட இந்த குழந்தை பேருன்றது பெரிய விஷயமா இருக்குது. திருமண தடை, குழந்தை பேர், அதுவும் ஆரோக்கியமான குழந்தை பேர் இல்லாத இந்த விஷயம். நீ கேட்ட கேள்வி ஆட்டிசம். அது தமிழில் மதி இறக்கம். அந்த நோயோட தாக்கம், அது ஒரு நோய் தாக்கம் தான், வியாதி கிடையாது, ஒரு குறைபாடு தான். அது மதி இறக்கம் குறைபாடு, அவ்வளோதான். இப்போது நான் இதை எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இப்போ நீங்கள் வாஸ்து ரீதியாக கேட்டிங்க இல்லையா, வடகிழக்கு அப்படின்ட்டு எல்லாமே இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படை தான். 5 எலிமெண்ட்ஸ் தான் எல்லாமே இயங்குது. இந்த ஆரோக்கியம் எல்லா விஷயமே 5 எலிமெண்ட்ஸ் தான். இதுக்குள்ளே தான் அடங்கும். உடம்புலேருந்து நீர், நிலம், காற்று, ஆகம், எல்லாம் நெருப்பு இருக்கு இல்லையா, இதே தான் இந்த பாடியில் இருக்கிறது தான் நிலத்தில் இருக்குது. இது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, மருத்துவம், அறிவியல், ஆன்மீகம் இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு அப்படியே ஒரு உருளை மாதிரி தான் இது. இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு விஷயமே நடக்குது. இதில் ஒன்றுக்கு ஒன்று நம்ம டிஃபர் ஆகும்போது தவறாக போயிடும். இது ஒரு கான்செப்ட். இந்த ஆட்டிசம் குழந்தை பொதுவாக யாருக்கு வரும், எப்படி வரும், இது இப்போ உலக அளவில் பெரிய விஷயமாயிடுச்சு. இது மேலை நாட்டில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம ஊர்லாம் இல்லைன்னா நம்ம ஊர்லேயும் வந்துடுச்சு. இது ஆக்சுவலி பார்த்தா அங்கே தான் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி விவரம் அப்படி தான் சொல்லிச்சு. ஒரு 10,000ல் 1, 1000ல் 1, 100ல் 1, அது ஒரு புள்ளி விவரங்கள். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக பல புத்தகங்கள் படிக்கிறது, பல பேரோட இதுக்குன்னு சரி நிறைய விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம், அது விஷயமா தேடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வசிக்கக்கூடிய விஷயங்கள், இருக்கிற இருப்பிடம், அது ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணும் ஆணும் இருக்குது. இப்போ அவளுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது அவள் என்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு அவளுடைய வாழ்க்கையை எப்படி அமையுதுன்னா, பிறந்த வீடு, புகுந்த வீடு இப்படி இருக்குது. அப்போது
அப்போ வாழ்கிற வீடு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போகிற வீடு வந்து எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. எந்த மாதிரி சூழல் இருக்குன்னு தெரியாது. நாடு விட்டு நாடு கூட போவா. ஊர் விட்டு போகிறது பக்கத்து கிராமத்தில் போயிட்டு இருந்தது, அதே கிராமத்தை வாழ்ந்தெல்லாம் போய் இப்போ தாண்டி போயிடுச்சு. அப்போ கலாச்சார உணவு பழக்கத்துலேருந்து மாறுது. இது வந்து இப்போ மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு பெண் வந்து தாய்மை அடையும் போது அவளுக்கு போதிய எல்லா வித ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்கணும். அப்போ அந்த வீட்டோட அமைப்பு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா ஹைபாக்சி அப்படின்வாங்க. ஒரு ஆக்சிஜன் பிளட்டில் இருந்து அந்த தமனி ரத்தத்தில் கரெக்டாக போகணும். இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம். இது அது கரெக்டாக போகணும். நரம்புல தான் போகும் அந்த ஐபாக்ஸி. அது போய் மூளை வரைக்கும் போகணும். அப்போ தான் அந்த செயல்பாடு கரெக்டாக போகும். இது வந்து தடைப்படும் போது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். இந்த ஒரு ஹேட்டிசம் மட்டும் கிடையாது. குழந்தை பேர் பல விஷயங்கள் நடக்கும். ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து எல்லா வித ஜிஇஆர்டின்னு ஒரு இது இருக்குது, குடல் இருக்குது, எல்லா வித பிரச்சனையும் வரும். எஸ்பெஷலி இந்த ஹேட்டிசம்க்கு வந்து 2 வைரஸால் தான் தாக்கப்படுறாங்க. அது தாய் வழி மரபும் சொல்கிறான். தந்தை வழி மரபை விட தாய் வழி மரபில் வந்து இது கொஞ்சம் மெயினாக எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது 2 வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபெல்லா வைரஸ், மருத்துவத்தில் ரூபெல்லா வைரஸ். அது ஒரு தாக்குதல் இருக்கும்போதே அது ப்ரிலிமினரியாக போய் பார்க்கணும். அடுத்தது சைட்டோமெகலா. இந்த 2 வைரஸும் வந்து இவங்க கவனிக்க மாட்டாங்க வெரி பிகினிங்கில். இது தாய் வழி மரபு கன்சீவாக இருக்கிற நேரத்தில். இது வந்து பேசிக்கல் மருத்துவம். நான் இன்னொன்று சொன்னேன்ல, ஆக்சிஜனில் போகிற ஹைபாக்சி. இந்த 3ம் சேர்ந்து இருக்கிற ஒரு பட்சத்தில் இது வந்து மருத்துவத்தோட விஷயங்கள். இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னும் போது நம்ம சுகாதாரம்ன்ற வாட்டர், இருப்பிடம், வாழும் உணவு பழக்கங்கள், உடல் பருமன், இந்த மாதிரி விஷயம் இல்லை. இதை வெளிநாட்டுகளில் உடல் பருமன் இருக்குது. அப்புறம் நீ எந்த மாதிரி இடத்துல வசிக்கிற, காற்றோட்டமாக இருக்குதா, அந்த மாதிரிலாம். இப்போ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உயரமான கட்டிடங்கள் அமைப்பில் இந்த இது ஆட்டிசம் எங்கே அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் சைடில் தான் அதிகமாக எடுக்கிறானுங்க. உயரமான கட்டடம் என்பது ஆக்சிஜன் குறைவாயிடுது. கிட்டத்தட்ட 100 மாடி 150 மாடி அமெரிக்கா யூஎஸ் அந்த மாதிரி ஏரியாலாம். இப்போ இந்த காற்றோட்டம் இல்லைன்னும் போது இந்த கான்செப்ட் சரி என்ன மாதிரி டைரக்ஷன் நீங்கள் கேட்டிங்களா, வாஸ்து ரீதியாக பார்க்கும்போது வடகிழக்குன்றது முகம் மூளை. இது பேசிக்கலி நாங்கள் எடுத்துப்போம். வடகிழக்கு மூளை என்னாவே இதுதான், குருபாகம் புத்திரர், இது பேசிக்கலாக சொல்கிறது. ஆனால் இதில் கரெக்டான சில விஷயம் எடுத்திங்கன்னா இது மரபு சார்ந்த விஷயத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தாய் வழி உரம்ன்ட்டு. இந்த வாஸ்துல வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்கெல்லாம் படிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. படிச்சுட்டு வேறு ஊருக்கு வர்றாங்க, வேறு இதில் வந்துடுறாங்க, திருமணம் ஆகுது, அது வேறு மாதிரி போயிடுறாங்க அவங்க. ஆனால் இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இந்த நதி மூலம் ரிஷி மூலத்தை தேடும்போது பார்த்தா அவங்க அந்த வாஸ்துவோடைய இது வந்து அந்த ரிலேட்டடு அங்கே இருக்கிற விஷயம் வந்து இங்கே தாக்குது. இவங்க வந்துடுவாங்க, வேற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க, வீடு கட்டிடுறாங்க. ஆனால் அங்கே இவங்க வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஓட்டு வீடாக இருக்கும். சீமை ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அது இருக்கும் 70 வருஷம் 80 வருஷம் இருக்கும். அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, இடிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் சில வீடுங்களில் கிணறும் அதே மாதிரி வெள்ளு இந்த மாதிரி வீடுங்களில் அமைப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தெற்கு சைடு 180 டிகிரியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நீங்கள் வடகிழக்கு மட்டும் கிடையாது, இது தெற்கு சைடு 180 டிகிரி, நார்த்து வெஸ்ட்டு வாய்வினிய பிளாக், இந்த 2 பாகம் தான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய இடங்களாக வருது. 2 கிழக்கு பாகம் இருக்குது பாருங்கள். பொதுவாக வந்து கிழக்கு பாகத்திலேருந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வரலினாவே இந்த இஷ்யூஸ் வருது, ஆரோக்கிய கேடுக்கு. இன்ஃப்ராரெட் ரேஸ்னுவாங்க. கிழக்கு பக்கம் வர ரேஸ் வந்து சன்னு வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ், வெஸ்ட் சைடில் வர்றது அல்ட்ரா வயலட் ரேஸ். இது 2மே ஒரு வீட்டுக்கு வரணும், இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராது. இது ஒரு விஷயம் ஆட்டிசம் மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லா வித வியாதிக்கும் இந்த மூல காரணமே இதுதான், இந்த ஆரோக்கிய குறைபாடு. சரி இருக்குது, சில வீட்டில் வந்து டோரும் இருக்கும், கதவும் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து பெட்ரூமில் ஒரு ஏசி போய் இப்போ எல்லா இடத்துலையும் ஏசி போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஹாலில் வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஜன்னலை திறக்கிறதே அது ஒரு குறைந்தபட்சம் காலையில் ஒரு 6 to 8 ஒரு 2 மணி நேரம், மாலையில் ஒரு 4 to 6 இதை திறக்கலாம். விட்டமின் டி குறைபாடு இதனால தான் மோஸ்ட்லி வருது இந்த விஷயத்தில். ஸோ இது வாஸ்து ரீதியாக பார்க்க போனால் தெற்கு சைடில் இருக்க கிணறு, பள்ளம், பல பிரச்சனை இருக்குது, நிறையா போகலாம். வடமேற்கு பகுதியில் இருக்கிற இஷ்யூஸு இந்த மாதிரி இது. வடமேற்குல பகுதியில் அந்த காலத்துலேருந்து ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் வாஸ்துலாம் இருந்ததா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் உள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது போலியோ அட்டாக்குன்னு ஒன்று வந்து தெரியுங்களா, போலியோ இந்த கால் இது, அது வந்து இப்போ வந்து மருத்துவ ரீதியாக அது ஒழிக்கப்பட்டுடுச்சு நிறைய விஷயங்கள். ஆனால் இது வாஸ்துக்கும் அதுக்கும் இருக்குன்னா சில விஷயங்கள் அது தொடர்பு இருக்குது.
அது எங்கேயாவது ஒருத்தர் ஒரு ஒரு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 40 பேர் படிக்கிறான்னு வைங்களேன். அந்த காலத்தில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான் அந்த காலத்தில். ஸோ இது எல்லாமே வந்து ஆரோக்கிய குறைபாடு. உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த வீட்டோட அமைப்பு வந்து குடோன் மாதிரி இருக்கும். குடோன் மாதிரி அமைப்புகள். இப்போ பங்களா வீடு கூட அது குடோன் மாதிரி தான் இருக்குது. திறக்கிறதே கிடையாது. திறந்தா தானே உங்களுக்கு காற்று வரும். ஸோ நீர், நிலம், நெருப்பு, காற்றாக இது உள்ளே வரணும். ஐம்புலனும் வந்தால் தான் இந்த ஆரோக்கிய குறைபாடுலேருந்து நீக்கப்படும். நீங்க வந்து இப்ப இந்த விஷயம் சொல்றீங்கல்ல சார். இப்போ ஒரு சிலருடைய வீடுகளையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வீட்ல வந்து 2 கதவு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு கதவு மட்டும் தான் புழக்கத்துல இருக்கும். அந்த ஒரு கதவு மட்டும் தான் திறப்பாங்க. அந்த ஒரு கதவு வழியா தான் போவாங்க, வருவாங்க. ஒரு கதவு அடைக்கப்பட்டே தான் இருக்கும். அப்ப இது என்ன விஷயம் சார்? 2 கதவு வைக்கிறதுன்றது வந்து எஸ்பெஷலி எங்கே வைக்கணுன்றது அது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் அதை வைக்க முடியாது. சாத்தியமே கிடையாது. ஒரே டோர் தான் இருக்க முடியும். ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டோ 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் எஸ்பெஷலி தெற்கு பக்கத்தில் இப்போ ஒரு டோர் இருக்குன்னா வடக்கு பக்கம் கம்பல்சரியாக கதவு வைக்கணும். மேற்கு பகுதியில் மெயின் வாசக்கால் இருந்தால் கிழக்கு பகுதியில் டோர் வச்சாகணும், ஜன்னல் வைக்கணும். இது வந்து ஆஸ் அ ரூல் வாஸ்து பிரகாரம். அதே கிழக்கு பகுதியிலையோ வடக்கு பகுதியில் மெயின் டோர் வந்து தெற்கு மேற்கில் வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மேற்கும் தெற்கும் இருக்கும்போது வடக்கு கிழக்கில் ஜன்னலும் கதவும் திறந்து இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் அந்த காஸ்மிக் எனர்ஜின்றதே வர்றது. ஸோ அப்போ தான் ஆரோக்கிய குறைபாடு வெல்த் அங்கே தான் இருக்கும். வாஸ்து சரியில்லைன்னா உடம்புல நோய் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார். வாஸ்துக்கும் உடம்புல இருக்க நோய்க்கும் என்ன சம்மதம் அப்படிங்கிறது பொதுவா பார்க்குற ஒருத்தங்களுடைய கேள்வியா இருக்கும்போது, அதுக்கு நீங்க சொல்ற விஷயம்னா அது என்னது சார்? வாஸ்துன்றது அந்த 5 எலிமெண்ட்ஸ் தானே. அதான் நம்ம அந்த பஞ்சபூத தத்துவங்களோட அடிப்படையே வாஸ்து தானே. நெருப்பு பகுதியை வந்து பிரிக்கிறான். வாஸ்துல வந்து 5 எலிமெண்ட்ஸ் மொத்தம் 8 டைரக்ஷன் இருக்கு இல்லையா? அதில் மெயினான விஷயம் நீர், நிலம் அங்கே எங்கெங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அது மாறும்போது தானே பிரச்சனை. இங்கே வீடுன்ற அமைப்பு, நிலம் என்ற அமைப்பை சுக்கிலபாகம் என்ற சுக்கிர வாதிக்கப்படும் போது அது ஒரு அக்னி தத்துவம் அது. அப்போ நெருப்பு தத்துவத்தில் போயிட்டு நீங்கள் நீரை வைக்கிறீங்க, மரத்தை வைக்கிறீங்க, சமையலோட கழிவு இருக்குது. அப்போ வந்து அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டே இருக்குது. அங்கே செப்டி டேங்கோ சம்போ இல்லை கழிவு நீரோ மரத்தை வச்சுருக்கீங்க, அது வந்து ஸ்டாக்னேட் ஆகி உறிஞ்சி எடுக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ள வீடுங்களை எல்லாமே ஐவிஎஃப்னு இருக்கு இல்லையா? இப்போ வருது ஃபெர்டிலிட்டி போடுறாங்க இல்லையா? மோஸ்ட்லி இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னா என்னோடய தம்பி மாதிரி பசங்க என்னோடய வயசுலாம் அவங்க ஃபுல்லாகவே இப்போ அலைஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து 33 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. முட்டையெல்லாம் வந்துடுச்சு சார், கரு முட்டை வச்சுருக்கேன் சார், அதாச்சு சார் இதாச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபெயிலராக ஆகிடுது. சார் இப்போ இந்த விஷயத்தை தான் நாங்களுமே கேட்கலான்னு வந்தோம். ஏன்னா வடகிழக்கு பாதிக்கப்படும் பொழுது ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு சில வீடுகள்ல இன்னைக்கு குழந்தையே பிறக்கலையே சார். அப்ப அதுக்கு என்ன காரணம்? குழந்தைய பேரே இல்லாத காரணம் என்னன்னா, அதான் சொல்லணும் பாருங்கள். சுக்கிரன் பாகம் வந்து வெட்டுப்பட்டு இருந்தோ, கிணறு இருந்தோ, அக்னி பாகத்தில் சுக்கிலம் என்றால் சுக்கிரன். சுக்கிலம் என்பது என்னது? மனிதனோட ஆணோட செம்மன். இதுதான் இது. அங்கே பாதிப்படும். அக்னி தத்துவம் ஒரு உடலில் வந்து உங்களுக்கு குறையும் போது ஜீரணமே ஆகாது. இறப்பையில் வந்து சில பேர் வெளிப்படையாக சொன்னால் போனால் சாப்பிட்ட உணவு வந்து அப்படியே கூட போயிடுவாங்க, வந்துடும் அது. சில பிரச்சனை இருக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, நிறைய இருக்குது. அது ஜிஆர்டின்னு அந்த மாதிரி பலவித மருத்துவ நோய்கள்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்போ அக்னின்றது ஒன்று வேலை செய்யணும். பித்தம் வந்து ஓவர் பித்தம் இல்லை, பித்தம் லெவலாக இருக்கணும். அப்படி இருக்கணும். பித்த நீர் சுரப்பின்னு சொல்கிறோம். அது இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்ற பொருளை அங்கே வந்து எந்த மிஷினும் கிடையாது. அரைக்கிற அரவை மிஷின்லாம் கிடையாது. ஆசிட் அது ஒரு விதமான அமிலம். அது அந்த அளவுக்கு வந்து எப்படியாப்பட்ட பொருளையும் அரைக்கக்கூடியது. அப்போ அக்னி தத்துவம் இருக்கணும். அந்த ஒரு வீடுன்ற வீட்டில் அக்னி தத்துவத்தில் கிணறோ போர்வெல்லோ நீங்கள் போய் மரங்கிற வச்சுட்டு தண்ணி ஊற்றுறதோ இருந்ததுனால் அங்கே அக்னி வந்து வேலை செய்யாது. இந்த மாதிரி பிரச்சனை வரும். எஸ்பெஷலி நான் நிறைய வீட்டில் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வீடுங்கள்லாம் போய் பார்க்குறேன். கிணறு இருக்கிற வீட்டில் இந்த ஐவிஎஃப்க்கு அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த பசங்க கிட்ட சொன்னால் ஒத்துக்கிறாங்க. இது போய் செலவு பண்ண அந்த கிணறு இருக்குது சரியில்லையே, இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்மந்தம்? இல்லைப்பா அதை எடுத்து பாரு, அதை மூடு. இல்லை சார் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நீங்களே வந்து சொல்லுங்கண்ணா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது. நம்ம கதை நம்மளோட லைஃப் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஜெனரேஷனு பேரன் பசங்களாம் நல்லா இருக்கணும், இது இருக்கக்கூடாதுமா. இதுக்கு பதிலாக நம்ம வேறு நல்ல வடகிழக்கில் கரெக்டாக கிழக்கு பகுதி வடகிழக்கில் எடுத்துக்கலாம், போர்வெல் எடுத்துக்கலாம், கிணறு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கள புரிஞ்சு தான். சில பேர் அது சென்டிமெண்ட்டாக வச்சுடுறாங்க. தென்மேற்கு மூலையிலும் இருக்குது, வடமேற்குலேயும் இருக்குது. இதெல்லாம் தவற சில பேர் இதை அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த ஆட்டிசமுக்கு வந்து நான் இன்னொரு இதுவும் சொல்ல மறந்துட்டேன்.
மேற்கோடைய 270 டிகிரியில் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இருக்குது. அவங்க அதை ஒத்துக்கவே மாட்றாங்க. ஆனால் அங்கே பல இதய அறுவை சிகிச்சை, ஆட்டிசம் குழந்தை நிறைய இருக்குது. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரியும் இருக்கிறாங்க, தெரிஞ்சே இருக்கிறாங்க. பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது அதற்கான தீர்வுகளும் இருக்கும். இதிலிருந்து ஒருத்தங்க விடுபடணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நீங்க பரிந்துரைக்கிற எளிய வகை பரிகாரம்னா அது என்னது சார்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பரிகாரம் கேட்டீங்க. பரிகாரன்றது என்னன்னா, முதல்ல நம்ம வாழ்கிற இடம் இருக்குல்ல, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். என்னோட கான்செப்டே என்ன, டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ். நான் நிறைய தடவை சொல்லுவேன். பரிகாரம் இருக்குது, கடவுள் இருக்கிறது, எல்லா விஷயம் ஓகே. ஆனால் ஒரு விஷயம் விரலில் வந்து புண்ணு வந்துருச்சுன்னா அதை உடனே அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அறுவை சிகிச்சை முடிஞ்சால் அறுவை சிகிச்சை பண்ணணும். அதே தான் பில்டிங்கில் தவறான இடத்த டெம்பரவரி சொல்யூஷன் தான் சில பரிகாரம் நானே சொல்லுவேன். ஏன்னா அப்போதைக்கு பொருளாதாரம் இருக்காது, சூழ்நிலைலாம். சில விஷயத்த நம்ம அதை உடைக்கப்படணும்னா உடைச்சி தான் ஆகணும், நீக்கப்படணும்னா நீக்கப்பட்டு தான் ஆகணும். போர்வெல்லு, வெல்லு, படிக்கட்டு, வீட்டோட அமைப்பு, ஜன்னல் வைக்கணும், கதை வைக்கணும்னா இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் வந்து சொல்கிறாருன்னா அதை செய்யணும். செஞ்சால் தான் இதோட பலன் 100% இருக்கும். அந்த 5 எலிமெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். 5 எலிமெண்ட்ஸ் பாதிப்பான இடத்துல இருந்ததுன்னா தொடப்பத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். பூஜை ரூமில் வைக்க முடியாது இல்லையா? அப்போது சரியான பாகத்தில் எது எது இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடணும். வச்சோம்னா இதுக்கு 100% தீர்வு உண்டாகும். சரி, ரைட்டு. இந்த தீர்வுகள்லாம் வந்து பொருளாதாரம் வேணுமே, இதெல்லாம் செய்யணுமே, எல்லாத்துக்கும் ஒரு இறை ஆன்மீகம் தேடுதல் இருக்குது. நம்ம ஊரோட வழக்கம் இந்து சாஸ்திரம் அதான் சொல்லுது. அப்போ இது ஆன்மீக ரீதியாக நம்ம அணுகும்போது இதுக்கு ஒரு பரிகாரம், எந்தவித இந்த ஆட்டிசம் குழந்தையே பெறக்கூடாது, ஒரு வேண்டுதல், பரிகாரம் எதனா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்டிசம் குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உஷாரா பண்ணுறது தான் என்னோட கான்செப்ட். இது பிறந்துட்டு போயிட்டு ஜோதிடரை போய் பார்க்குறதோ, மருத்துவரை பார்க்குறதோ இருக்கிறத விட நான் கண்ட எடுத்த விஷயம் என்னன்னா, அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. எல்லாம் வல்ல சிவபெருமான், சிதம்பரம், சிற்சபை, 5 சபைகள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் நடராஜர் தத்துவம் வந்து மிகப்பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தில் நடராஜர் சிலை சுற்றி அந்த திருவாச்சிலேயே இருக்குது இந்த பிரபஞ்சம். இது அது உள்ள நிறைய விஷயம் இருக்குது. அணு ஆராய்ச்சியாளர்களே இது அணுவின் தத்துவம் தான். எல்லாமே ஒரு விஷயம் வந்து அணுவின் தத்துவம் தான். எல்லாமே அண்டத்தில் இருக்க தான் பிண்டத்தில் வருது. இந்த குழந்தை பிறந்து எல்லாமே இந்த உயிர் சத்தே அணுக்கள் தான். உயிரை படைக்கிறவரும் அவர் தான், காக்கிறவரும் அவர் தான், அழிக்கிறவரும் அவர் தான். அப்போ அவரோட தத்துவத்தை நாம் இது பண்ணுறோமோ இல்லையோ, இந்த அணு ஆராய்ச்சி பண்ணுற உலக அளவில் இருக்க ஜெனிவாவில் சிஇஆர்ஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணுற இடம், அணு ஆராய்ச்சி 24 அமைப்பு இருக்குது. அங்களுடைய மெயின் வளாகத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா? 2004 இந்திய கவர்மெண்ட்டை கேட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதாவது நடராஜருடைய சிலையோட தத்துவம் என்னன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த உலக பிரபஞ்ச அணுக்களோட விஷயத்தை என்னென்ன ஒரு பார்ட் இருக்குது அதில். இந்த கையில் இருக்கிறது, இந்த ஒரு அந்த முடி எல்லாத்துக்கும் அது காஸ்மிக் டான்ஸுன்னு அது. அப்போ அவன் எடுத்துகிட்டு அந்த அணு ஆராய்ச்சி நிலையத்தில் வளாகத்திலே நடராஜர் சிலை தான் வச்சுருக்கான். இப்பயும் இருக்குது அது. இது ஒரு பக்கம். இது எதுக்காக இந்த சப்ஜெக்டை நான் சொல்கிறேன்னா, அவனை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும். அவங்ககிட்ட இல்லாத விஷயம் கிடையாது. உயிரை கொடுக்குறான் இல்லையா? அப்போ நம்ம திருமணம் ஆன உடனே வேலையாக என்னோட கான்செப்ட் நேராக அங்கே போயிடணும். அது எந்த இடம்னா அந்த 5 சபை இருக்குது. அது அங்கே தத்துவமே அதான். பொன்னம்பல சபைன்னு தான் கனக சபைன்றது மேலே பொன்களால் கூரை வேர்க்கப்பட்ட இடம். அங்கே போயிட்டு முதல்ல நடராஜரை வழிபாடு பண்ணிவிட்டு சிதம்பரத்துக்கு போயிட்டு அந்த கனக சபையை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே எனக்கு ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறக்கணுன்றது வேண்டிட்ட உடனே அந்த கனக சபையில் வச்சு எடுக்கணும். அதுக்கு அனுமதி பெற்று அங்கே இருக்கிற தீட்சிதர்களோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ ஏதாவது கூட பணத்தை கட்டி கூட நீங்கள் பண்ணீங்க. இது ஒரு கரெக்டான வழிமுறை. அவரை நோக்கிட்டிங்கன்னா அந்த உயிர் அணுக்கள் எல்லாமே அவர் பார்த்துப்பார். இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். சார், இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் சொன்னீங்க. நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க சார். இப்போ என்ன அப்படின்னா, மக்களோட மனசில் நான் எல்லா பரிகாரமே செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு அதுக்கான வெகுமதி கிடைக்கல, நான் இந்த பரிகாரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன், அதுக்கான பலனை நான் அனுபவிக்கலை, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த ஒரு கையறு நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மனசில் இருக்குல்ல சார். அதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்னா என்ன? சில பேரை கேட்கும்போது, சார்
நான் போகாத குளம் இல்லை, கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எல்லா ஜோசியரையும் பார்த்துட்டேன் சார், எல்லா வாஸ்து நிபுணரும் பார்த்துட்டேன் சார். பொதுவாக எல்லாருக்கும் எல்லாமே நடக்காது. ஒரு 10 பேரில் ஒரு 6 பேர் நடக்கும், 4 பேர் நடக்காது. ஒரு வேளை தள்ளி நடக்கலாம், பொறுமை இழந்துருவாங்க, ஒரு சலிப்புத்தன்மை வரும். கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக வந்து கடவுளை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நடக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய விசை சொற்கள் என்னன்னா, இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டுகெதர் வித் டிவைன், டுகெதர் வித் டிவைன். இது 21 முறை எழுதிட்டு வாங்க, சொல்லிட்டு வாங்க. இது மினிமம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், எழுதலாம், ஒன்று. ஆனால் இது சொல்லும்போது உங்களுக்கு இது நான் ஒரு விஷயத்தை எடுத்தேன். உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் டுகெதர் வித் டிவைன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் முருகா டுகெதர் வித் டிவைன், ஆஞ்சநேயா டுகெதர் வித் டிவைன், பாபா டுகெதர் வித் எந்த கடவுளும் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய கடவுள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச காளியா முன்னாடி போட்டுக்குங்க. முன்னாடி போட்டு இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. 100% உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் நினச்ச காரியம் நியாயமாகவும் தர்மமாகவும் இருக்க வேணும். அந்த பிரபஞ்சம் அதை கவனிக்கும். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். பொதுவாக வந்து வடகிழக்கு பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த வடகிழக்கு பாதிக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் வந்து விளக்கி, இந்த பிரச்சனை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இருக்கும், இந்த பிரச்சனை உருவாவதற்கு காரணமான அமைப்பாக வீட்டில் இந்த ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லி, குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எந்த விஷயத்தை சரி பண்ணும் பொழுது அந்த குழந்தை பிறப்பு அந்த வரம் வந்து எளிமையான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி, எளிய பரிகாரமாக சிதம்பரத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அங்கே போய் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும், நிறைவாக வந்து எங்களுக்கான இந்த வாரத்திற்கான விசை சொற்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுத்தீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வாஸ்து சார்ந்த பல விஷயங்களை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் விளக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி மேடம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும்.